அடுத்ததாக நமது மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் நாசிரும் பெரிய பள்ளிவாசலின் தலைவருமான அல்ஹாஜ் பிஎஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிலையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்திருக்கும் மறைநிலைத்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் ஆதியின் ஜோதியாய் அகிலத்தின் அருட்களாய அவதரித்த அண்ணலும் பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அன்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மீதும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் நம் எல்லோருடைய தாய் தந்தைகள் மீதும் எல்லாம் அல்லாஹ்வின் அருள் இறங்கட்டுமாக என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எங்கள் துணை செயலாளர் சொன்னது போல் சொந்த பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இதுவரை நடத்தி வருகின்றோம். அவர்களுக்கு எந்த தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்து வருகின்றோம். காரணம் என்னவென்றால், எங்களுக்கு மதரசா ஃபைசுல் பாக்கியாத்துடைய பெயரையும் அவர்கள் திறம்பட இங்கிருந்து வெளியாகும் போது ஒரு அருமையான ஒரு ஆலிமாக வெளியாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு நேரமும் இந்த பிள்ளைகளிடம் நான் சொல்லி வருவேன். உங்களுக்கு எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் எங்களை அணுகவும், நாங்கள் நிர்வாகத்தின் மூலம் நாங்கள் செய்து தருகிறோம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நமது கடந்த வருடம் பட்டமளிப்பு விழாவில் மங்கோல அரசு கல்லூரி முதல்வர் அவர்கள் சங்கக்கூடிய அரியணித்தவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு மண்கொலா அரபிக் கல்லூரி மாணவர்களும் வயல் பாக்கியாத்துறை மாணவர்களும் எங்களுக்கு 2 கண்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கண்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, ஒரு கண்கள் சற்று மங்களாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த வருடம் அந்த குறைகளை போக்கி எங்களுக்கு நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்து இதற்கான காரணம் என்னவென்றால், இங்கு பயிலும் மாணவர்கள் எல்லோரும் அவர்களுடைய தாய் தந்தைகள் அனைவரை விட்டு வந்து இங்கு கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எங்களிடம் இவர்களை அமானிதமாக அவர்களுடைய பெற்றோர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களை எங்கள் சொந்த பிள்ளைகளாக நினைத்து நாங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு இல்முகளை கற்றுக் கொடுத்து வெளியாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் இருந்து வருகின்றோம். கடந்த 1975 அவர்கள் 45 மாணவர்கள் பயின்றார்கள். அப்பொழுது பையத்திற்கும் ஜாதகத்திற்கும் அவர்களும் பள்ளியில் வந்து பள்ளியுடைய நேரத்தில் முதல் சப்பில் மாணவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு தான் அவர்களே போய் இப்போ அழைத்து கொண்டு தொழுக வருவார்கள். அதுபோல் இன்றும் நமது பேராசிரியர்களும் அவர்களும் தொடர்ந்து அவர்களும் துணை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளில் நிறைந்த கல்வியையும் கொடுத்து மாணவர்கள் நல்ல முறையில் இங்கிருந்து சின்னப்பள்ளி வாசலும் சரி, நம் வெயில் பாக்கியாத்துறை மாணவனும் சரி, சிறந்த ஆலிமாக வெளியேறி அவருடைய தாய் தந்தைகளுக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கடந்த 7 தினங்களுக்கு முன்பே அனுபவ மதரசா மாணவ பட்டமளிப்பு விழா நடந்தது. அதில் அந்த மஹபூப் என்ற மாணவர் ஒரு அழகான முறையிலே சொற்பொழிவு ஆற்றினார். அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளையும் சொல்லி அவர் ஆற்றும் போது எங்களை போன்ற பெற்றோர்களுக்கு கண்ணிலே கண்ணீர் வந்ததை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆகவே அவரையும் அல்லாஹ் தஆலா நல்ல நீண்ட பெரிய ஆலிமாக ஆக்கி அவர் தாய் தந்தைகளுக்கும் அவரும் நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுத்து சிறப்பான முறையில் எல்லோரும் வெளியாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பரிசளிப்பு விழா ஓதிய மாணவர்களுக்கு நமது பாடசாலை தலைவர் பிஎஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக மூன்றாவது கிளாஸ் சேர்ந்த ஷேக் இப்ராஹிம். அடுத்த பரிசை
ரஷீதா கலீமா, சிக்கந்தர் பாஷா அவர்கள், அப்துல்லா, முகமது சுலைமான், முகமது அர்ஷத், அடுத்த இரண்டாவது சுறாவை சேர்ந்த முகமது இத்ரீஸ், ஃபைசுர் ரஹ்மான், முகமது ஆஷிக், மஹிபுல்லா, உசாமா அப்துல் ரஷீத், அடுத்ததாக மதரசா மாணவர்கள் அனைவர்களுக்கும் பொதுவான ஒரு பரிசு. நம்முடைய நிர்வாகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய காட்டமை காஜா பதுவன் அவர்களுக்கு பரிசு கொடுப்பார். மாணவர்கள் அப்படியே அடுத்தபடியாக துணை செயலாளர் அருமை சகோதரர் அன்சாருதீன் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். மரியாதைக்குரிய ஆஜி முகா அப்பா அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். அருமை சகோதரர் ஹாஜி எல்பி முகமது மைதீன் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அடுத்தபடியாக அருமை நிர்வாக உறுப்பினர் முகமது சலீமன் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நம்ம பெரிய பிராவுடைய துணைத் தலைவர் ராஜா ரஜவந்தி அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி இஸ்லாம் தேவந்தி நஜீப் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார். அடுத்தபடியாக மண்போல அரபிக்கருடைய முதல்வர் பேராசிரியர் முகமது அலி அஜத் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார். அடுத்தபடியாக அலுவலா இப்னு மசாவுடைய உஸ்தாத் மௌலவி ஹாஃபிஸ் யூசுப் பைஜானி இந்த மசாலா ஒரு பட்டம் வாங்குவார். தம்பி கவனிங்க, இந்த அஜெக்ட் வந்து இந்த மசாலா ஒரு பட்டம் வாங்குவார். வாங்க யாரை பார்க்கணும், யார் கொடுக்கணும் ரிஃபாவுதி இந்த வகுப்படி கேட்டுக்கொள்கிறேன். ரிஃபாவுதி கபில்மாதிரி போதை கொண்டிருக்கிறேன். ரிஃபாவுதி நேற்று நூறியாத்தறிவு நடைபெற்ற குர்ஆன் போட்டியில் முதல் பரிசை வென்றார். அடுத்தது அல்குதா மதரசாவில் மஹபூப் அலி அவர்கள் இவரை நேற்று ஆற்றிய உரை எனக்கு மிகவும் மனசேவை கொண்டதனால் நான் இந்த பரிசை கொண்டை கொடுக்கின்றேன். அடுத்ததாக நன்றி உரை முகமது ஆஷிக்.
அல்ஹம்துலில்லாஹ் வாரம் வாரம் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற லஜ்னத்துல் இர்ஷாத் மாணவ மன்றத்தை இறுதி மன்றத்தை சிறப்பித்து தந்த உஸ்தாத் மகளுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இங்க மாணவ சகோதரர்களுக்கும் நன்றி கூறி நன்றிகளையும் படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததோ ஹசரத் அவர்கள் கூறுவார்கள். الفاتحة. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli wa sallim wa barik ala sayyidina wa nabiyina maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma sharrif lana bit taqwa wa jamilna bil afiyah warzuqna al jannata ya rabbal alamin. Allahumma ij'alna ma'al ladina an'amta alayhim minan nabiyyin wa siddiqin wa shuhada'i wa salihin. Allahumma ij'alna mimman ittaba'a sunnata nabiyyina Muhammadin sallallahu alaihi wasallam في كل قول وعمل واتقام وسيرة برحمتك يا أرحم الراحمين. கருணையுள்ள ரஹ்மானே, இந்த மதரசாவை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் எந்த ஊரிலே எந்த தேசத்திலே ஓதுகிறார்களோ அப்படிப்பட்ட மாணவர்கள் அனைவர்களுக்கும் உறுதியான கல்வியை தந்தருவாயாக, நல்ல ஞாபகசக்தியை தந்தருவாயாக, பேச்சாற்றலை தருவாயாக. யா அல்லாஹ், உலக மக்களுக்கு வழிகாட்டிகளாக இவர்களை ஆக்குவாயாக. கருணையுள்ள ரஹ்மானே, மதரசாக்களை நிர்வகிக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நீ ஆஃபியத்தை தந்தருவாயாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருவாயாக. அவர்களுக்கு நீண்ட நாள் வாழ்வதற்கு நசீபை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இம்மை மறுமையுடைய நலவுகள் அனைத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை கேட்டார்களோ அப்படிப்பட்ட நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எந்த தீமைகளிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அப்படிப்பட்ட அனைத்து தீமைகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இன்மை வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக, மறுமை வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபர்களை வெளிச்சமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு இறந்து விட்டார்களே அப்படிப்பட்ட நபர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக, அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக. கருணையுள்ள ரஹ்மானே, எதை நாங்கள் கேட்டோமோ, எதை கேட்க மறந்து விட்டோமோ, எதையெல்லாம் கேட்க நாடினோமோ அவைகள் அனைத்தையும் நீ தெரிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. அந்த தேவைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக. அனைத்து வகையான கஷ்டங்களில் இருந்தும் நஷ்டங்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் பாதுகாப்பாயாக. யார் உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை நபர்களையும் நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை இன்மைகளையும் வறுமைகளையும் தந்தருவாயாக. யாராய் இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வஸல்லி அலா நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah
அருளே அழகே அமுதே காத்தம் ஞானமே சலாம் இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் மரபால் இருந்ததே அன்பே அருளே அழகே அமுதே காத்தம் ஞானமே சலாம் ஆதேவன் புகதரே ஜோதியாம் நபி துஆவே நானும் காண ஆசையாயிருக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பொருள் இருந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே பொங்கும் பொழிவே பூவின் உரி மூவின் உயிரே உமாஞான சலாம் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே பொங்கும் பொழிவே பூவின் உயிரே உமாஞான சலாம் ஆதியகன் தூதரே ஜோதியாம் நபி துஆவே நானும் காண ஆசையாயிருக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பாவீனமே பாவம் உங்கள் வரவால் தானே நிகழ்ந்ததே பணிவும் முருகே கனிவின் திரு காத்தம் ஞானபி சலாம் பாவின் இனமே பாவம் உங்கள் வரவால் தானே நிகழ்ந்ததே பணிவின் முருகே கனிவின் திருவே காத்தம் ஞானபி சலாம் ஆதியகன் தூதரே ஜோதியாம் நபி துஆவே நானும் காண ஆசையாயிருக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவாலே நின்றதே சங்கம் தங்கும் சர்தார் தவளும் சர்தார் ஞானபி சலாம் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவாலே நின்றதே சங்கம் தங்கும் சாந்தம் தவளும் சர்தார் ஞானபி சலாம் ஆதியகன் தூதரே ஜோதியாம் நபி துஆவே நானும் காண ஆசையாயிருக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ்